சாமி உங்களுக்கு வாடாத திருமுகமோ எப்படி இந்த தெய்வ லோகத்திலே இந்த தெய்வ லோகத்திலே இந்த தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவர் தாங்கள். ஆனால் உங்கள் முகமாகப்படுது இந்த தினமாக வாடாத திருமுகம் வாடி இருக்கிறது, சோறாத திருமுகம் சோர்ந்திருக்கிறது. அப்படியா நடந்தது என்ன சுவாமி? கண்ணிய தேவர்களால் உங்கள் முகமாகப்பட்டு வாடி அதாவது காண்கிறது. அதாவது என்று விழாபலிபடிக்கு வருடம் ஒரு முறை தேவலோகத்தில் தேவர் சபை கூட்டுவது வழக்கம். அதை போல உன்னுடைய அதாவது அக்களாகிய இந்தராணி தேவர் சபைக்கு அழைத்தேன். வந்த உடனே என்று விழாபலிபடிக்கு இந்த தேவ இந்திரனுக்கு மூதேவி தாண்டவம் ஆடியது. ஆமா உண்மைதானம்மா. அப்படி மூதேவி தாண்டவம் ஆடனே ராஜ சபையில் அமர்ந்து தூங்கிவிட்டால் தேவாதி தேவரெல்லாம் நம்மளை பார்த்து தவறான ஒரு வார்த்தை சொல்லி விடுவாரே. அப்படி என்று வருவதற்கு முன்பதாக சற்று நேரம் பஞ்சனையிலே சற்று உறங்கலாம் என்று பஞ்சனையிலே சென்று படுத்தேன். ஆனால் சில நேரம் ஆன உடனே கெட்ட கெட்ட சொப்பனங்கள் கேடு வரை கண்டேன். அசுராதி வர்க்கத்திலே 3,60,00,000 காலகாய நிவாத அரசு அதாவது சூழல் எல்லாம் வந்து நம் நாட்டிலே நம்மளை அடையா சித்திரவதை செய்து நான் அணிந்து இருக்கக்கூடிய இந்த மணிமகனத்தை அந்த சூராதி சூர அணிவற்ற பேரை பறித்து விட்டார்கள். மணிமகனமானது பறி போய்விட்டது. அப்படி இன்று ஒரு கனவு கண்டேன். அந்த ரத்தின சிமாதனத்திலிருந்து தரதராய் என்று இழுத்து என்னை கீழே தள்ளிவிட்டார்கள். சரி, இப்படி தவறான ஒரு கனவு கண்டுவிட்டேன். இதுக்கு என்ன செய்வது ஏது செய்வதுன்னு ஒன்றுமே தெரியவில்லை. என் தங்கச்சிக்கு வேற பிரஷர் இருக்குது, கம்முனு டென்ஷன் பண்ணாத எங்க தங்கச்சி. இப்படி ஆகாத கடவுளா கண்டிருக்கிறேன் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். தாங்கள் எப்பேற்பட்டவர்? அனைத்து தேவாதி தேவர்கள் 33 தேவர்களுக்கும் அதிபதி. அப்படி இருக்கும் பொழுது தங்களுக்கு என்ன ஒரு குறையானது நேர்ந்து விட போகிறது? பகலிலே நித்திரையாக கூடாது என்று சட்டம் வகுத்தது தாங்கள் தான். உண்மைதான். அந்த சட்டத்தை மீறி தாங்களே நித்திரையானது தவறு. அதனால் உங்களுக்கு பொல்லாத சொப்பனங்கள் நேர்ந்திருக்கிறது. அப்படியா? ஆமா. இருந்தாலும் ஒரு விஷயம் அல்லவா, என்னவோ என்னுடைய உள்ளங்கள் சங்கடமாக இருக்கிறது. பகலிலே கண்ட கனவு ஒருபோதும் பிழைக்கான்னு சொல்லுவாங்க. தான் கண்ட கனவு நமக்கு பிழைக்கான்னு சொல்லுவாங்க. சரி, அதனால ஒண்ணுமே கவலைப்பட மாட்டாங்க. ஏனென்றால் தேவக்கணிகள் 7 பேர் ஒன்றாக சேர்ந்து உங்களை கவலை போடுவதற்காக கலையை கொண்டு வந்திருக்கிறோம். அதனால ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அப்படியா? அபருங்க, நாங்க வந்து நடனம் போயிரோம். அப்படியா? எல்லா கவலையெல்லாம் போயிருங்க. என்னுடைய நிலையத்தை கண்டு நீங்கள் சுத்தம் செய்வீர்கள். அம்மா சீதேவி இந்திராணி சொல்லம்மா, நாங்கள் நன்கு தோற்க வேண்டும். நீங்கள் துவக்குங்கள். சஞ்சலமெல்லாம் போய்விடும். ஆகட்டும் அம்மா, நீங்கள் நாட்டிய புரிவதால் இருந்தா நாங்கள் இருவருமே சேர்ந்து சந்திரத்தை எல்லாம் தீர்த்துக் கொள்கிறோம். சீக்கிரம்